SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போதே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும். பட் அட் அ டைமில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னும் போது அப்போ அந்த நாள் எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. செம்ம ஹாப்பி, அப்படியே பறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சுன்னா எப்படி அழகாக பறப்பாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக மிதந்துட்டு இருக்கேன் நான். மிஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னோட அம்மா அப்பா தான் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் அவங்க இருந்திருக்கணுமே அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். பட் என்னோட இன்னொரு அம்மா அப்பா இருக்காங்க, பட் ஸ்டில் என்னோட அம்மா அப்பா வந்து நான் மிஸ் பண்ணுறேன். என் குழந்தை இல்லை, அவளுக்கு நம்ம செய்யறது எனக்கு கடமை இல்லை. என் அம்முக்கு எப்படி செய்யணும் அதே தானே. குழந்தை மாதிரி இப்போ ஊட்டி வளர்க்குறவங்கல்ல, சின்ன குழந்தை அந்த மாதிரி தான் பண்ணணும் அவளுக்கு. மற்றபடி வேற ஒன்றும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி யார் கையில ஃபர்ஸ்ட் நம்ம உங்க குழந்தை கொடுக்கணும்னு ஆசை? ஆப்வியஸாக எங்கள் அம்மா தான். வேற யாரு? அம்மா கிட்ட தான். இங்க ரிசர்வ் பண்ணிட்டீங்க இடத்த. அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்ல, டைரக்டா அம்மா தான். அம்மா தானடா ஃபர்ஸ்ட் எப்பவுமே. அது ஒரு பெரிய சந்தோஷமான இது இல்லை கண்ணு. வைரத்தை கையில் வாங்க எடுப்போம்ல, அதனால் வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ அவளே வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ ஜாயினாக வரப்போ அவளே என்னோட டாட்டர் மாதிரி தான் அவளை நான் பார்த்தேன். லைக் என்னோட சிஸ்டர்லா மாதிரி நான் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட டாட்டர் அந்த மாதிரி தான். இப்போ அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கும்போது இன்னொரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. அதை எப்படி பார்த்துக்கணும், அவளை எப்படி வளர்க்கணுன்ட்டு. அவங்க ஒரு தடவை வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அந்த வாமிட் பண்ணுற இது பண்ணும்போது அந்த அடி வயிற்றுலேருந்து அவங்க இது பண்ணும்போது ஆல்ரெடி சாப்பிட்டதே இவ்வளோட அரை இட்லி தான் இருக்கும். அதை இவ்வளோ புஷ் பண்ணி அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம். இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு நாளும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம ஒரு நாளும். இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என் அப்பா அப்படி அடிச்சார் தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி ஓட விட்டு அடிச்சார் தெரியுமாலாம் சொல்லுவாங்க. என் லைஃப்லேயே எங்கள் அப்பா என்னை கை நீட்டினதே கிடையாது. சில நேரத்தில் என்னை கஷ்டப்படுத்துவான். நான் உன்னை கஷ்டப்பட மாட்டேங்கண்ணா, நீ என்ன கஷ்டப்படுத்த நான் உன்னை கஷ்டப்படுவேன். இதுவரை அவனை கஷ்டப்படுத்தி பேச மாட்டேன், ஒரு பேச்சு கூட பேச மாட்டான் அவனை கட்டி. நீ நான் கஷ்டப்பட்ட, நீ கஷ்டப்படாத, நல்லபடியாக இரு, ஜாலியாக இரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். நீ தான் இன்னி கூட பேசியிருப்பேன். இன்னைக்கு கூட அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படி கண் கலங்கிடுவேன். இப்போ கூட சரி. இன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப அழகா போச்சு. இன்ஃபேக்ட் சீமானதுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க கூட இன்னைக்கு வந்து உங்களை வாழ்த்திட்டு போனாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டே. அண்ட் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க இல்லையா, நிறைய ஷூட்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வரதுக்கே டைம் இருக்காது அப்படின்னும் போது இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க. அதனால தான் அப்படியே உங்கள் கண் இங்கே இல்லை, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ரொம்ப ஹாப்பியாக போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு ரிலேட்டிவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போதே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும். பட் அட் அ டைமில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னும் போது அப்போ அந்த நாள் எப்படியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. செம்ம ஹாப்பி, அப்படியே பறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு ஓகே சொல்லிச்சுன்னா எப்படி அழகாக பறப்பாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக மிதந்துட்டு இருக்கேன் நான். ஹாப்பியாக ஃபீல் ஆகுறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு நாள்? ஸோ எனக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் வீட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் வீட்லேயே இந்த டேஸ் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணனால இன்னைக்கு வந்து இவ்வளோ பீப்புள் லைக் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இவ்வளோ பேர் ப்ளஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ வி ஃபீல் வெரி பிளஸ்ட். சில நேரங்களில் தோணும்ல, ஓகே இன்னைக்கு எல்லாமே டே வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணும் போது ஏதாவது ஒரு விஷயம் நான் இன்னைக்கு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல? மிஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னோட அம்மா அப்பா தான் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் அவங்க இருந்திருக்கணுமே அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். பட் என்னோட இன்னொரு அம்மா அப்பா இருக்காங்க, பட் ஸ்டில் என்னோட அம்மா அப்பா வந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஏன் அண்ட்மா உங்களுக்குமே வந்து அது தோணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் கூட எங்கள் அம்மா இருந்தால் இப்படி இருந்திருக்காதுல்ல அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. பட் அதுக்கு நீங்கள் மெனக்கேடுறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இது மெனக்கட்டுறதுன்னு ஒன்றும் இல்லைடா. என் குழந்தை இல்லை, அவளுக்கு நம்ம செய்யறது எனக்கு கடமை இல்லை. என் அம்முக்கு எப்படி செய்யணும் அதே தானே. அதனால் எனக்கு அது மெனக்கடணும், கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அது ரொட்டீன் ஒர்க்கு. காலையில் எழுந்திரிச்சா அவளுக்கு என்னென்ன செய்யணுன்றது டைம் டேபிள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுடுவேன், என்னென்ன கொடுக்கணுன்ட்டு. குழந்தை மாதிரி ஊட்டி வளர்க்குறவங்கல்ல, சின்ன குழந்தை அந்த மாதிரி தான் பண்ணணும் அவளுக்கு.
மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி நடந்தது. எதிர்பார்த்துட்ருக்கோம் சீக்கிரம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் நீங்க வந்து சின்ன வயசுல நிறைய சண்டை எல்லாம் நடக்கும். அது சிப்ளிங்ஸ்னாலே சண்டை வந்து வெரி நார்மல், அடிச்சுக்கலாம் செய்வோம். ஸோ அடினா அடி அப்படி அடி விழும். மாற்றி மாற்றி அப்படி அடிச்சுவோம். நம்ம அந்த சின்ன வயசில் அந்த ரெஸ்லிங் பார்க்குறது, இல்லை ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ வந்து வில்லன் அடிக்கிறது அப்படின்னோடனே அது நம்மளுக்கு அந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ரத்தத்தில் ஊறிடும். வெளில வந்து வீட்டுக்குள்ளே சேர்ற வரைக்கும் டிஸ்கோ பிஸ்கோ அப்படின்லாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி அடி வாங்கின லிஸ்ட்டில் எங்கள் அக்கா அதிகம். அது கராத்தே கிளாஸ் போயிட்டு வந்த உடனே இங்கே தான் அங்கே என்ன போட்டு அடிப்பாங்க கராத்தே கிளாஸில் டம்மு டிம்முன்னு. அந்த கோவத்தெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு 2 கிக்கு கொடுக்குறது. என்கிட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா உங்க பிறந்தப்போ வந்து நீங்களும் குழந்தையா இருந்திருப்பீங்க. அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா லைக் ரொம்ப செரிஷ் பண்ணுற மொமெண்ட் தான். ஏன்னா ஒரு குட்டி பாப்பாவாக வீட்டில் இருந்திருப்பான். ஸோ அதனால் அவனை ஒரு லைக் ஒரு டால் மாதிரி தான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அதை ரொம்ப கேர் எடுத்து அந்த மாதிரி தான். இப்போ அவங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னும் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? இப்போ நீங்க க்ரோன் அப் ஆயிட்டீங்க. நீங்க அந்த குழந்தைய எடுக்கும்போது உங்களோட உறவு முறை என்ன, அது என்ன சொல்லுவாங்க? அத்தை. அத்தை அப்படின்னு. அத்தைன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவங்க தான் வந்து அம்மாக்கு ஈக்குவலா எல்லா. சித்தி வந்து ரொம்ப சின்னவங்களா இருப்பாங்க, சண்டை போடுவாங்க, அப்படி இருப்பாங்க. பட் அத்தைன்றது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருப்பாங்கல்ல. அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அது இன்னொரு குழந்தை இப்போ வரப்போகுது, அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. எங்கள் அக்கா ரெண்ட் எடுத்துக்கிறா. எப்படின்னா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தான் ஓகே அப்படின்னு. ஆமாம், உரிமை அந்த மாதிரி அதெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 2 days இங்கே அமுச்சிருங்க, நான் பார்த்துக்கிறேன் பாப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ குழந்தை பிறக்கிற நாள் அப்படி நெருங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் மாதிரி அடிவயத்தில் கலக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு இருக்கும், ஆப்வியஸாக ஒரு அம்மாவுக்கு இருக்கும். பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஸ் அ பிரதரா? நான் ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். மேபி அவங்க அந்த இதை அந்த லைக் தே ஆர் கோயிங் டு பி மெச்சூர் அகெயின்ல. நாங்கள் இவ்வளோ நாள் ஒரு குட்டி பொண்ணாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து ஆக்சுவலாக அவள் என்னோட, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 years சின்ன பொண்ணு என்னோட. ஸோ நாங்கள் அந்த யானை ஆட்டுறது, அந்த ஊட்டி விடுறது, இதெல்லாம் நான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் பண்ணிட்டு அப்பா இருந்தேன். மாதிரி வளர்த்துருப்பாங்க ஆமாம் இல்லையா? ஆமாம். ஸோ மேபி இப்போ அகெயின் அதுக்கு திரும்பவும் தயாராகணும்னு நினைக்கிறேன் ஃபார் அவங்களோட குழந்தைக்காக. ஸோ வி ஆர் ரெடி. அதான். அண்ட் சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, குழந்தை வந்து இந்த ரிசம்பிளன்ஸில் வந்து பிறக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்ம பெரியவங்க யாராவது நம்ம கூட இல்லைன்னா அவங்கள மாதிரி நம்ம அந்த குழந்தை இருக்கணும், நிறைய அந்த ஆசைகள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி அண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம நினச்சிட்டே இருக்கிற மாதிரி அந்த பேபி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் யார் நினச்சிட்டே இருந்தீங்க அந்த மாதிரி பிறக்கணும்? நீங்கள் எனக்கு ஆக்சுவலி யார் மாதிரி அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எனி பாய் இஸ் ஃபைன் மாதிரி தான் அதுவும். பட் ஆனால் என் அம்மா மாதிரி இருக்கக்கூடாதா ஒரு லைட்டாக ஒரு ஆசை மட்டும் இருக்குது. ஏன்னா என் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதா ஒரு 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 ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட அண்ணி கூட பார்த்தீங்களே, அவங்களும் செம்ம அழகா இருப்பாங்க. யூஸ்வலி சொல்லுவாங்கல்ல அந்த அத்தை மாதிரி இருப்பாங்க சொல்லி. என் அண்ணி மாதிரி போறதுனால எனக்கு ஓகே தான். எங்க அண்ணா மாதிரி மட்டும் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இவங்க மாதிரி கரடு முரடா மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி நான். ஹஸ்பண்ட் மாதிரி ஹஸ்பண்ட் ஐயோ இந்த மாதிரி ஆப்வியஸா வந்து எல்லா வைஃப்க்கும் ஹஸ்பண்ட் மாதிரி தானே குழந்தை இருக்கணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி கரடு முரடா வர மாதிரி இருந்தாலும் ஓகே தான், ஃபைன். என்ன மாதிரி கரடு முரடா இருந்தால் நாட் ஓகே, அவரை மாதிரி கரடு முரடா இருந்தால் ஓகே. நம்ம எல்லாத்த பத்தியுமே பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தை பிறக்க போது அப்போ ஒரு பிளான் வச்சிருப்போம்ல. ஓகே நம்ம குழந்தை பிறந்தா இதெல்லாம் பண்ணும், அப்படி யாரெல்லாம் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும், யார் கையில ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி யார் கையில ஃபர்ஸ்ட் நம்ம உங்க குழந்தை கொடுக்கணும்னு ஆசை? ஆப்வியஸா எங்க அம்மா தான். வேற யாரு? அம்மா கிட்ட. நீங்க ரிசர்வ் பண்ணிட்டீங்க இடத்த. அவங்க ஹஸ்பண்ட் கூட சொல்ல, டைரக்டா அம்மா தான். அம்மா தானடா ஃபர்ஸ்ட் எப்பவுமே சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். அண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து அவங்க கோல்ட் ஸ்பூன்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதுக்குள்ள அவங்களோட பேர குழந்தைக்காக. ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க பேசிக்கா. அண்ட் நிறைய பேர் நீங்க 2 பேருமே சொல்லிட்டீங்க, டாம் அண்ட் ஜெரி ஜாலியாக ஃபைட் பண்ணிக்கிறது அது எல்லாமே. பட் இவ்வளோ தூரம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்குது நம்ம உங்கள் ஒய்ஃபோட. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து அவங்க பேபி கேரி பண்ணுறாங்க, இப்போ குழந்தை பிறக்க போதுன்னும் போது சில பேர்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, என்னோட ஒய்ஃப்க்கு அந்த லேபர் பெயினில் தான் எனக்கு தெரிஞ்சுது,
எனக்கு அவளை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ்? அதான் எல்லாருமே அந்த பெயின்ல இருந்து தான் நிறைய பேர், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கள வந்து எப்படின்னா, இவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து அவங்கள ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க சாப்பிட்றதே கொஞ்சம் தான். அதுவும் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவங்க சாப்பிடாம அந்த சென்சேஷன் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு ஒரு தடவை வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அந்த வாமிட் பண்ணுற இது பண்ணும்போது, அந்த அடி வயிற்றுலேருந்து அவங்க இது பண்ணும்போது ஆல்ரெடி சாப்பிட்டதே இவ்வளோட அரை இட்லி தான் இருக்கும். அதை இவ்வளோ புஷ் பண்ணி அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பயம். ஸோ ஒரு ஒரு நாள் தூக்கம் இருக்காது. ஒரு ஒரு நாள் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னுவாங்க. திடீர்னு படுத்து ஏஞ்சா கை மறுத்துச்சுன்னுவாங்க. திடீர்னு ராத்திரி ஆனால் அந்த கால் பிடிச்சிச்சு. இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு நாளும் பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம ஒரு ஒரு நாளும். ஸோ அதனால் எனக்கு அந்த நாள் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இவங்களுக்கு. பொதுவாக இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஹஸ்பண்ட் உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஆசை மட்டும் நீ பற்றாத. இனி லைஃப்பில் என் மூஞ்சி கூட பார்க்கக்கூடாத அளவுக்கு நீ இதுவாகிடும். ஏன்னா நான் ஒரு சொட்டு ரத்தம் பார்த்தாலே மயங்கி விழுந்துருவேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி லோ சுகர் ஆகிடும். அப்படி இருக்கும்போது இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்போது நான் கண்டிப்பாக அங்கே ஸ்டெடியாக இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நான் மயங்கி விழுந்துருவேன். அதனால் என்னை எதிர்பார்க்காத, நான் வெளியிலேயே இருக்கேன். நீ பாப்பா பிறந்துச்சின்னு நர்ஸ் வந்து சொல்லும்போது வேணால் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அதனால் எனக்கு பெயின் அது இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் பெயினாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு தோணும்ல நீங்கள் எப்படி ஒரு அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க ஆல்ரெடி அது டெய்லி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதான் அவங்க கேர் பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது எல்லாமே டெய்லி அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபாதர் ஆகுறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க பேசிக்காக. ஓகே. ஸோ அந்த ட்ரைனிங் நான் அவங்களுக்கு டே ஒன்லேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறனால அதுக்கு பயங்கரமாக இப்போ வெல் ட்ரெயின் ஆயிட்டாங்க. அடுத்து பாப்பா வந்தால் பார்த்துக்கிறது ட்ரைனிங் எப்படின்னு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் கொடுக்கணும். பட் அவங்க அப்பா பார்த்து தானே அவர் கொஞ்சம் கற்றுருந்துருப்பார் அதெல்லாம். ஸோ அப்பா கிட்ட கேட்டுடலாமா? ஆக்சுவலாக இந்த விஷயம் இப்போ சொல்லிடுறேன். எங்கள் அப்பா வந்து என்னென்னா என்ன மாதிரிலாம் கிடையாது. அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு டான் பதில் சொல்லி, இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க அவர்கிட்ட, அந்த கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவார். இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து என் அப்பா அப்படி அடிச்சார் தெரியுமா, எங்கள் அப்பா அப்படி ஓட விட்டு அடிச்சார் தெரியுமாலாம் சொல்லுவாங்க. என் லைஃப்லேயே எங்கள் அப்பா என்னை கை நீட்டினதே கிடையாது. ஆனால் அதுக்கு அப்படியே டோட்டலாக எங்கள் அம்மா யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்கள் அம்மா என்னை வச்சு யூஸ் பண்ணி அடி திம்சம் மாட்டாங்க. அப்போ கூட எங்கள் அப்பா தடுத்து தான் விட்டுருக்காரு தவிர அவர் கோவப்படுவார் ஏதாவது நான் தப்பு பண்ணால். பட் அடித்ததே கிடையாது. ஸோ அவரை பற்றி நல்ல விஷயம் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் கேள்விகள் அவரை வச்சு கேட்கலாம். பொண்ணையும் அடிக்க மாட்டோம், எங்கள் பையனை அடிக்க மாட்டோம். அது மாதிரி தான் இன்ன வரை இருக்கிறேன். இன்ன வரை கூட ஒரு அடி அடிக்க மாட்டேன் குழந்தைங்கள. அது மாதிரி தான் பார்ப்பேன். அதனால் எங்கள் பையன் வந்து நான் சேரும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அவன் நாள் படம் வரது ரொம்ப பாப்புலேஷன் தான் இருந்திருந்து. சில நேரத்தில் என்னை கஷ்டப்படுத்துவான். நான் உன்னை கஷ்டப்பட மாட்டேங்கண்ணா, நீ என்னை கஷ்டப்படுத்த நான் உன்னை கஷ்டப்படுவேன். இதுவரை அவனை கஷ்டப்படுத்தி பேச மாட்டான். ஒரு பேச்சு கூட பேச மாட்டான் அவனை கட்டி. நீ நான் கஷ்டப்பட்ட நீ கஷ்டப்படாத, நல்லபடியாக இரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. நீ தான் இன்னி கூட பேசிட்டு இருப்பேன். இன்னி கூட அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படி கண் கலங்கிடுவேன். இப்போ கூட சரி. அது மாதிரி தான் அவன் 2 பேரும் நம்ம பொண்ணையும் அவன் பையன் அது மாதிரி தான் வளர்த்தேன். இது மாதிரி ஒரு அடி அடிக்கும் போட ஸ்கூல் போனாலும் சரி, எங்கே போனாலும் கூடவே போவேன், கூட வருவேன், செய்வேன், எல்லாமே பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன கேட்குறாலும் உடனே செய்வேன். நான் வந்து பெருமை சொல்லலை, நான் வந்து வீட்டில் எல்லாமே செப் மாதிரி இருப்பேன். பசங்களுக்கு ஏதாவது உடனே கேட்டால் டக்குன்னு பண்ணி கொடுத்துருவோம். சின்ன வயசில் வந்து நம்ம ஆசைப்பட்டிருப்போம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு. முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுப்பாங்க. பட் நம்ம ஓவராக ஆசைப்படுறோன்றது எப்போ எப்படி தெரியுமா, நம்ம காஸ்ட்லியாக ஏதாவது ஒரு பொருள் கேட்கும்போது தான். அது அந்த நேரத்தில் நம்மளால் வாங்கி தர முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை நான் என்ன பண்ணிட்டேன், ரிமோட் கார் கேட்டேன் எங்கள் வீட்டில். அதுக்கு எங்கள் அம்மா என்ன வீட்டில் ரிமோட்டா போட்டு சம்மடி வச்சிட்டாங்கண்ணே, ரிமோட் காரு அந்த காருன்னு. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஓட்டு போடுவாங்க தெரியுமா, ஓட்டு போடுற அன்றைக்கி அந்த பூத்தில் இருப்பாங்க. அந்த பூத்தில் இருந்தால் 500 தருவாங்க, 500ம் ஃபுட்டும். அப்போ அன்றைக்கி அப்பா என்ன பண்ணியிருக்காரு, எனக்காக போயிட்டு அந்த பூத்தில் ஒர்க் பண்ணி அந்த 500 வாங்கி நேராக போயிட்டு ரிமோட் கார் வாங்கி எனக்கு வீட்டில் எடுத்து வந்து கொடுத்தாரு. இப்போ கூட சரி, அவன் கஷ்டப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய எய்ம். நம்ம எப்படியோ இருந்துட்டோம், நம்ம லைஃப்பில் எப்படியோ இருந்துட்டோம், கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டோம். இனி அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் லைஃப் நல்லபடியாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் உங்ககிட்ட இல்லாத போதும் நீங்கள் போய் ஒரு நாள் நின்று அவருக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்து அது எதுனாலும் செய்வேன். நான் திடீர்னு இது மாதிரி வெளியே இருந்திருப்பான் ஷூட்டில், அங்கே ஈரோடுலேருந்து என்கிட்ட பேசுவான், நான் வரேன், எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, நான் சாப்பிடணும். ஓகே, நேற்று போகிற சொல்லடா, நான் பண்ணுறேன், நான் உனக்காக தான் நான் இருக்கிறேன், நான் சொல்லிடுவேன். அதை படி நீ என்ன கேட்குற, அதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ என்னோட ஆசையெல்லாம் நிறைய நிறைவேற்றுவார். நீ எது அக்கா தான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் வரையும் நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்.
காலத்துக்கும் அவள் தான் சொல்லுவான். இன்னி கூட ஒன்று திட்டு சத்தமாக போட முடியல. இன்னி வரையும் நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன் நான். இப்போ கூட ஓகே, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை சார். ஆமாம். அண்ட் அம்மா நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இப்போது நீங்களும் பயங்கரமாக இப்போ எமோஷனலாக இருக்கீங்க எனக்கு தெரியுது. ஆமாம், நீங்கள் ஒரு இருக்குல்ல. அது வந்து அவர் சொல்கிறாரு அடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்கன்னு. பட் ஒருத்தர் வந்து அப்படி இருக்கணும்ல. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அவங்க வந்து கரெக்டாக கரெக்டாக போகணும்னு நினைப்பாங்க. தவறுனா தவறு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. சில நேரத்தில் சில மாதிரி இருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கூடாது. அதோடைய அவங்களுடைய இது சரி, அந்த மாதிரி புகழ்வோம். இருக்கக்கூடாது. அதுக்குன்னு நான் காலேஜ் அதை போல ஏத்துக்கூடாது. அடிப்பாங்கன்றலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆ. இப்போ கேட்டாங்களா காலேஜ் போல அடிச்சாங்களா கேட்டாங்களா? இப்போ ஃபாலோ பண்ணி வருவாங்க அந்த அம்மா. எங்கே போகிறேன் சும்மா ஒரு மாசத்துல ரேஸ் சைக்கிள் பைக் ரேஸ் ஓட்டுவான் பீச்சில் ஆளுக்கு. ஆமாம், எல்லாம் பண்ணுவாங்க. ஐயோ அவ்வளோ அந்த அம்மா தான் அவனுக்கு மெயினு. நீங்கள் அவ்வளோ சென்டிமெண்டா போச்சு. ஆமாம். இப்போ படிக்காத தனுஷ் மாதிரி ஆகிட்டீங்களே. ரொம்ப சிக்காக இது பண்ணுவாங்க அந்த அம்மா. அதுக்காக வந்துட்டு வருவான். எங்கே போனால் வந்துடுவான் வீட்டுக்கு. ஆமாம், அவ்வளோ தூரத்துக்கு வச்சிருப்பாங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா ஒரு நிமிஷத்துலயே எவ்வளவு என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அடி கஷ்டப்படுத்தாததான் சொல்லுதடி. கஷ்டப்படுறது நான் பண்ண நல்ல விஷயங்கள் ஏதாவது. நீ என்ன பண்ணன்ட்டு வேணாம். வேற என்ன வேணாம். அப்போ அவரு இப்போ பாப்பா பிறக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா. எப்படி ஃபீல் பண்ற? யாரு? பாப்பாவை வந்து தூக்கிட்டு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறடி? அம்மாவுக்கு எனக்கு என்ன சரிடி, மம்மி ஓகே. மம்மி நீ வந்து இருக்காங்க. என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற? பாப்பானா மம்மி உடனே வருவாங்க. பாப்பா கையில வந்ததுக்கு அப்புறம் கையில எப்படி வரா? பிறக்கும் டாக்டர் ஆமா. கொடுப்பாங்க. பாப்பா அப்படி பிறந்த தூக்கிட்டு உடனே- கொஞ்சம் போது பிறந்த என்ன உடனே- பேர் வைக்க? பிறந்த உடனே ஆ? என்ன பேர் வச்சு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன்? அது உன்னோட நம்மோட நீ என்ன சொல்கிறேன் அது ஓகே. நான் சரி. ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒரே மினிட் நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். வர சொன்னால் வருவேன். பாப்பான்னா பாப்பான்னு அவ்வளோதான். ஓகே ரெடி. பாப்பானா பாப்பா, பாப்பா இல்லைன்னா பாப்பா இல்லை. பட் இப்போ அவங்க வந்து அவங்க சாஃப்டா அடிக்காம அப்படிலாம் பண்ற போது நீங்க யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கீங்கல்ல. ஆமாம். இப்போ பாப்பா பிறந்தாலும் ஸ்ட்ரிக்ட் தானா? நான் இருக்க வரைக்கும் அவன் எனக்கு குழந்தை தானே. ஸ்ட்ரிக்ட்டு. அது தவறு பண்ண மாட்டான். அப்போ தவறெல்லாம் கிடையாது. அது பைக் ரேஸுன்னு போவான். நமக்கு பயமாக இருக்கும்ல, காலையில் ஏதாவது ஆச்சுன்னா. அதுக்காக அவங்க கூடவே இருப்பேன். பசங்க கூடலாம் சேரும்போது கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்ப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அந்த அலோவ் பண்ணுவேன். இல்லைன்னா அவங்களாம் யாரும் வீட்டுக்கிட்டே நிற்க மாட்டாங்க, வரவே மாட்டாங்க வீட்டுக்கிட்டே. பீச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே போயிடுவேன். உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். அவர் எவ்வளோ சொல்வார், போகாத பையன் தானே வந்துடுவான்ட்டு. கேட்க மாட்டேன். அங்கே போய் பார்த்துட்டு வரதுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுவான். வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரியான ரொம்ப இதுவானலாம் ஃபாலோ கிடையாது. பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க அம்மா. நல்ல பையன். ஆமாம். எங்கே போகிறோம் வந்துட்டேண்ணா எப்போ எங்கே போகிறதெல்லாம் பார்ப்பான். கொஞ்சம் ஆரம்பத்தில் அது மாதிரி தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதுவாகிட்டு சரி இதெல்லாம் நமக்கு அவங்க அம்மா சொல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா இதெல்லாம் தப்பு, நீ வீட்டில் இருக்கணும் வரணும்னா ஓகே அது சொல்கிற பேச்சு கேட்பான். அவன் என்ன சொல்கிறான் அதான் நான் கேட்பேன். என் பேச்சு அவன் கேட்பான். நான் அங்கே போகாதன்னா போக மாட்டான். சரி. அதுவே மொத்தத்துல அம்மா அப்பா பேச்ச கேப்பேன்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. அம்மா பேச்சு ஃபுல்லா 2 நிமிஷம் பேசி என் பேச்சு கேப்ப. பேசலாம். அம்மா பேச்சு பேசி நீ தான் பேசுற, வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி. மருமகளை பத்தி மருமக நல்லவங்க தான். என்ன பண்றது, ஏதோ குழந்தை பிறக்க போகுது, கல்யாணம் பண்ணி என்ன பண்றது, வந்துட்டாரு. மருமகளா வந்துட்டா ஏதோ மச்சான் நல்ல மருமக தான். அவங்க அண்ணன் அப்படிதான் இருக்கு சொல்லுங்க. கேளுங்க, அவங்க அண்ணன் எப்படியோ கேட்டு மச்சான் பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இவருக்கு இனிமேட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ ஆகிட்டாரு. இவரு பிரச்சனையை இங்கே தள்ளிட்டோம். இந்த பிரச்சனையே கிடையாது இவருக்கு. ஃப்ரீ எப்போ நல்ல இடத்துல கொண்டு வந்து நம்ம தங்கச்சி சேர்த்து விட்டோம். அவங்க பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு கவலை கிடையாது. ஃப்ரீ பேடாக இருக்காரு அண்ணன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் தடி. இன்னைக்கு நீங்க பத்திரிக்கை வச்சு எல்லாரும் வந்தாங்களா? எல்லாரும் வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க தடி? எல்லாருமா ஃபங்க்ஷன் என்ன சொன்னாங்க எல்லாருமே? எல்லாரும் நாங்கள் இருந்தால் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறது பொண்ணுமேல் தான் கேட்கணும் போயிட்டு. இனிமேல் தான் நான் போய் கேட்டேன். நான் அங்கே இருந்தேன் டைனிங் ஹாலில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர் அடி, சூப்பர் எல்லாம் அடி. வந்தாங்க, சாப்பிட்டாங்க. சின்ன கிளம்புறாங்க, போயிட்டு கிளம்பிட்டு வாங்க சொன்னேன். அவ்வளோதான். போயிட்டு வரேன்னாங்கன்னா போயிட்டு வான்னு தான் சொல்லுவேன் நான். என்ன சொல்லுவேன் அதான் டடி. என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கான்னா எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, நல்லா நல்லா இருக்கு. இருக்கு, நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டடி, தேங்க்யூ டடி. அண்ட் இதுவும் சொல்லுவாங்கல்ல, இப்போ இவங்க எல்லாருமே அவ்வளோ பாசமா இருக்காங்க, என்னால் அதை உங்ககிட்ட பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நான் உங்களையும் பார்க்குறேன். அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. நான் சொன்னல மெஹந்தி, அப்போவே யார் யாரோட பிரதர் யார் யாரோட சிஸ்டர்னு ஒரு டவுட்லேயே இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்க இவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் மாதிரி, நாங்கள் 2 பேர் பிரதர்ஸ் மாதிரியா இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி இருக்கிறதுனால டவுட் வந்துடுது. ஸோ
இந்த ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லணும்னா இப்போ ஏன்னா வந்து நீங்கள் இப்போ அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. அதுதான் நீங்கள் கேட்க வர கேள்வி எனக்கு புரியுது. அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு ஃப்ரீ பேர்டாக ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து இன்னும் வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடி நான் ஃப்ரீ பேர்டாக இருந்தேன். ஸோ தங்கச்சி தான் பெருசாக அதுவும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏதாவது பண்ணால் அகைன் அம்மா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்போ வந்து சொல்கிறாரு பாருங்க, இவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நான் சைடில் ஏதாவது கேட்பாரு. மச்சான் ஃபோன் அடிப்பார், எங்கே இருக்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அந்த மாதிரி. ஸோ இவங்க சொல்லவே வேணாம். ஆப்வியஸ்லி எவ்ரி 1 hour once என்ன பண்ணுற இது அப்படின்னு ஆகுது. ஸோ இப்போ இன்னும் தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு பாப்பா வேறு வரப்போகுது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இப்போ அது என்ன இன்னொரு பாப்பா? ஐயா இது ஒரு பாப்பா, இது ஒரு பாப்பா, அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுவோம். ரைட்டு. ஓகே. ஸோ அதனால் அவரு ரெடியாரு. ரைட். ரைட்டு. ஸோ அதுதான். ஸோ எனக்கு இவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேமிலி கிடைக்கல. ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிச்சு. அந்த மாதிரி வந்து நம்மளையும் ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி கிடச்சி அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அதான். அதே மாதிரி நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிங்க, இந்த ரிசம்பிளன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் யார் என்ன டவுட்டாக இருக்குது. நீங்கள் பரவாயில்ல, என்ன ஃபுல்லாக ஃபங்க்ஷனில் ஒருத்தர் பொண்ணோட தாய்மாமா தான் நீங்கள் ஏன் நலங்கு வைக்கலையான்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இல்லைங்க அவரோட அண்ணன் நான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் எதுவும் அண்ணன் சொல்லும் போதே நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, தாய்மாமான்னு சொன்னா ஒரு வேளை பொண்ணுக்கு இன்னும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட போகிறான். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அதுவும் ஒரு ப்ராப்ளம். அதனால் அவர் இன்னும் ஒரு யங் பேச்சுலர் தான். என்ன மச்சான் பதிவு பண்ணிட்டியா இதை பார்த்து யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. நம்ம கல்யாணம் பண்ணி கல்யாண மாலை நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைந்தது. அடுத்தது நம்ம நிகழ்ச்சிக்கு போவோமா? அண்ட் பாப்பாவை வந்து ரிசீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு அதை நினச்சி ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அது கையில் வாங்கினக்கப்புறம் அது ஒன்று இருக்கும்ல, அந்த மொமெண்ட்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? சீமந்தம் இன்னைக்கு இது முடிஞ்சிச்சு இல்லைடா நல்லபடியாக. இது அடுத்த செகண்ட்லேருந்து எனக்கு இதுலேயே தான் இருக்கும். பாப்பா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எந்த டைம்னு சொல்ல முடியாது இல்லையா. அது ஒரு பெரிய சந்தோஷமான இது இல்லை கண்ணே. வைரத்தை கையில் வாங்க எடுப்போம்ல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ அந்த அந்த மூமெண்ட்காக? லைக் அதான் நாங்கள் இந்த 9 months போனதே ஆக்சுவலாக தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த 1 monthும் சீக்கிரம் போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான். அதாவது இவ்வளோ நாள் தங்கச்சி பட்ட கஷ்டம், ஸோ வாட் எவர் தூங்காமல் இந்த கால் வலி, இப்போ மச்சான் சொன்ன எல்லாமே வந்து அந்த ஒரு செகண்டில் ஒரு ஸ்பார்க் மாதிரி எல்லாம் மறைஞ்சிட்டு ஒரு பூம் மாதிரி ஒரு ஹாப்பினஸ் மட்டும்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்கும். அத்தை இவ்வளோ வெயிட்டிங்? அத்தையா அவளே எனக்கு ஒரு அத்தை என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எனக்கு சப்போஸ் ஒரு பையனாக இருந்து இங்கே ஒரு பொண்ணு பிறந்தா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமேன்னு நினைப்பாங்க. பட் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு, அவங்களுக்கு பொண்ணு பிறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இவங்களுக்கு பையன் அப்போதான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு அப்போ பொண்ணு. ஒரு சான்ஸ் இருக்குது. அது அக்கா நீங்கள் தான் பதில் அந்த சொல்லுங்க. இது அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லை. ஸோ அவளே வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ ஜாயினாக வரப்போ அவளே என்னோட டாட்டர் மாதிரி தான் அவளை நான் பார்த்தேன். லைக் என்னோட சிஸ்டர்லா மாதிரி நான் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்டு, என்னோட டாட்டர் அந்த மாதிரி தான். இப்போ அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கும்போது இன்னொரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு. அதை எப்படி பார்த்துக்கணும், அவளை எப்படி வளர்க்கணுன்ட்டு. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இந்த நாத்தனார் பிரச்சனை எல்லார் வீட்லேயும் இருக்கும்ட்டுன்னு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்காது. எங்களால் தான் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமே தவிர நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ரொம்ப கேட்டே இருப்பேன், என்ன அவங்க நாத்தனார் சண்டை வராதா, அந்த மாமியார் கொடுமைப்படுத்த மாட்டாங்களா, நீ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியா இதெல்லாம் என்ன பண்றாங்க அண்ணா? இல்லை இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். பத்தாத்துக்கு இவர் வேற நிறைய நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட். கேள்விப்படுறோம். இந்த சீரியல் பார்த்து இதெல்லாம் நடக்காத நம்ம ஃபேமிலியிலன்னு பார்க்குறப்போ அது சுத்தமாக ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அது ஒரு மைனஸ் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி இது நடக்கும்? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நல்லபடியாக எல்லாமே நடக்கும். நல்லா என்னுடைய மகனுடைய இனத்துக்கு அவனுடைய சிறு குழந்தை கூட அவர் இதை பேசுவான். பெரியவங்களை கூட அவ்வளோ தூரத்துக்கு பேச மாட்டோம். நல்ல மரியாதை பேசுவோம். யாரும் வாழ்க. மேலே சொல்ல முடியாது. தமிழ் வாழ்க. ஏய். அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன பசங்களுக்கு கூட அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவார் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு Okay. சன் அவர் அப்படின்னு வந்து சொல்றாரு அவர். எங்கள் 2 பேருக்கும் அது அந்த அந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, என்னோட ஷூட்டிங் டேட் வந்து 1 to 15 அந்த மாதிரி இருக்குது ஈரோட்டில். இவங்களுக்கு டெலிவரி டைமும் அந்த டைமில் தான் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. பொதுவாக குழந்தை பிறக்கும்போது உள்ளே போயிட்டு குழந்தைய அப்படி பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். பட் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வரதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த டைமில் அவங்க பெயின் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுட்டு கிளம்புனாலே அங்கேருந்து நான் இங்கே வரதுக்கு எனக்கு 8 hours ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே பாப்பாவே பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும். ஸோ எல்லாருமே சந்தோஷத்தை கொண்டாடினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவேன். பார்ப்போம் அந்த நாள். சப்போஸ் எனக்கு லீவ் விட்டு
ஒரு 13ஆம் தேதி என்ன அனுப்பிட்டாங்கன்னா சென்னைக்கு, அந்த டைமில் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா பிளாஸ்ட்டு தான். அந்த வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்புகிறேன், நமக்கு அப்போ பார்க்கலாம். ஓகே டன். ஓகே நைஸ். நீங்க ஃபைனலி how do you feel? அவங்க சொன்ன மாதிரி தான் லைக் 1 to 15 அவங்களுக்கு ஷூட் இருக்கிறனால டெய்லி நாங்கள் வந்து டேட் கொடுத்ததுலேருந்து இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நீ எப்படி வருவ, ஃப்ளைட் பிடிச்சி வருவியா, காரில் வருவியா, இல்லை ஏதாவது கேப் புக் பண்ணி வருவியா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் எப்படி வர்றதுங்கிற பிளானை நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வரைக்கும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து அவங்க அப்பா இருக்கும்போது தான் லைக் குழந்தை பிறக்கணுங்கிறது என்னோட ஆசை. பட் வில் சி எப்படி நடக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ நாங்கள் ரொம்ப ஈகராக இருக்கோம். அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு டேல நான் சொல்ல விரும்புறது அதுதான். நாங்கள் ரொம்ப ஈகராக ஹாப்பியாக இருக்கோம். கண்டிப்பா. அண்ட் ரொம்ப அழகா இருந்தது உங்க ஃபேமிலியோட பேசுனது. தேங்க்யூ. நான் உங்களை பத்தி தான் சரி இப்போ மென்ஷன் பண்ணலான்னு வந்தேன். அமைதியா இருந்தாரு, பட் ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி ரொம்ப அழகா பேசுனீங்க சார். அமைதியாக தான் இருப்பேன், எதுவும் எதிரையும் பிரிச்சு எப்பவுமே யாருக்கிட்டையும் எதுவும் பிரிச்சுக்க மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். ஜாலியாக இருக்கணும். நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிறது வந்தது எப்படி தெரியாது, போகிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? வரும்போது தான் வந்தோம், போகும்போது அப்படி தான் போக போகிறோம். அதனால் யாரையும் பகைச்சக்கூடாது, யாருடைய மனசை புண்படுத்தக்கூடாது. யாருமே நல்லபடியான நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. என்னுடைய பாலிசி அதுதான். இதுவே அதுதான் நீ இருக்கு. இப்படி சொல்றத பார்த்தனா அவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா கஷ்டப்படுத்தி உங்க அப்பாவை, அவர் என்னையே பாக்குறாரு அப்படின்னா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டீங்க காலையில இருந்து, அப்பா ரொம்ப புண்பட்டிருக்காரு அப்படின்னு. நம்ம பிரச்சனை கொடுக்கூடாதா? நம்ம நல்லா இருந்தா பரவாயில்ல, அவங்க பாரு நல்லா அதான் இது அப்பா பொதுவான சொல்றது- கருத்து. இது அவர் பொதுவா எல்லாருக்கும் ஒரு நல்லது சொல்ல நினைப்பார்ல, அந்த மாதிரி. நம்ம அப்பா சொல்ற மாதிரி எல்லாரும் ஜாலியா இருங்க, அவர் அதான் சொல்ல வர்றாரு இல்லையா? ஜாலி நல்லபடியா இருங்க. இருக்கிறது கொஞ்சம் காலம், நம்ம இருக்கிறது கொஞ்சம் காலம், எப்போவும் தெரியாது. அதெல்லாம் மாட ஆண்டவனுடையது. இருக்கிற வரையும் நல்லபடியாக எல்லாம் சந்தோஷமா இருங்க, அதுதான் என்னுடையது. ரொம்ப அழகா இருந்துச்சு இன்னைக்கு நாள். அண்ட் உங்க ஃபேமிலி எல்லாம் மீட் பண்ணி அண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க கெஸ்ட். அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் மறுபடியும் வந்து குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எஸ்எஸ் மியூசிக் நன்றி. SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham. Associate sponsor Girly Colors, New You. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.